என்ன, நவீனா மேகங்களை காட்டினாளா? ஆமாம், அவளுக்கு இந்த மேகம், பூ, பனி, யூக்கலிப்டஸ் மரம் இதெல்லாம் அழுக்காத விஷயங்கள். அவ குழந்தை மாதிரியும் பேசுவா, பெரியவங்க மாதிரியும் பேசுவா. நவீனா கேட்கிற கேள்விகளுக்கு பூர்ணிமா பொறுமையாவே பதில் சொல்ல மாட்டா. நான் நவீனா கிட்டே அப்படி நடந்துக்க போறதில்லை. அம்மா, ஜன்னல் கம்பிகளை பற்றி கொண்டு மலைமுகட்டை பார்த்தபடி நின்றிருந்த நவீனா குரல் கொடுத்தாள். வாமா நவீனா குட்டி, இன்னும் நீ குளிக்கலை தானே? ஆமாம், அம்மா குளிப்பாட்டி விடுறேன், வரியா? சரி. அகல்யாவோடு நடந்தாள் நவீனா. ராஜசேகரன் சக்கர நாற்காலியை உருட்டி கொண்டு தோட்டத்து பக்கம் போக அங்கே உலாவிக் கொண்டிருந்த கவுடா புன்னகையோடு நெருங்கினார். என்ன, அகல்யாவோடு பேசிட்டீங்களா ராஜசேகரன்? பேசிட்டேன். உங்க நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டாளா? சந்தோஷமாகவே ஒத்துக்கிட்டா. ஓகே, தோள்களை குலுக்கினார் கவுடா. பகல் 11 மணிக்கு மேல் நவீனா ஆடி களைத்து சோர்வில் தூங்கிக் கொண்டிருக்க அகல்யா யாருக்கோ போன் செய்து கொண்டிருந்த ராஜசேகரனுக்கு முன்பாய் வந்து நின்றாள். அவன் டயல் செய்வதை நிறுத்திவிட்டு நிமிர்ந்தான். என்ன அகல்யா? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும். தூங்கிட்டு இருக்கிற நவீனா எந்திரிச்சதும் உன்னைதான் கேட்பா. அதுக்குள்ளே வந்துடு. சீக்கிரமா நான் வந்துடுறேன். காரிலேயே போயிட்டு வந்துடு. வேண்டாங்க, நான் நடந்தே போயிட்டு வந்துடுறேன் சொன்ன அகல்யா சேலை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு வாசலை நோக்கி நடந்தாள். 10 நிமிட நேரம் நடந்து விடுதிக்கு வந்து சேர்ந்த போது சினிமா சம்பந்தப்பட்ட அனைவருமே காலி செய்து கொண்டு போயிருக்க நாகராஜும் பாபுவும் காத்திருந்தார்கள். என்ன பாபு, எல்லோரும் கிளம்பிட்டாங்களா? அதை விடு அகல்யா, உன் விவகாரம் என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த வாரத்துல கல்யாணம். அந்த ஆளு என்னமோ நிபந்தனைன்னு சொன்னானாமே, என்னவாம் அது? அகல்யா சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு சிரித்தாள். என்ன சிரிக்கிறே? அந்த நிபந்தனையை சொன்னா நீங்களும் சிரிப்பீங்க. சொல்லு. அந்த ஆளு எனக்கு தாலி கட்டுவானாம், ஆனா என்கிட்ட புருஷனா நடந்துக்க மாட்டானாம். உனக்கு கல்யாணம் எப்ப? இந்த வாரத்துல ஒரு நாள் என்றவள் திரும்பினாள். அது சரி நாகராஜனே, நாம திட்டம் எப்ப ஆரம்பமாகுது, எப்படி ஆரம்பமாகுதுன்னு சொல்லவே இல்லையே. ராஜசேகரன் சாவது ஒரு விபத்து மாதிரி தான் இருக்கணும். இல்லை, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்ன? ஆளை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்க கூடிய விஷம் இருக்காமே, அதை கொடுத்துட்டா என்ன? நிச்சயமா உன்னால் முடியாது. என்னோட திட்டப்படி ராஜசேகரனோட மரணம் வீட்டுக்கு வெளியேதான் நடக்கணும். அதுவும் ஒரு சுத்தமான விபத்து மாதிரி. அகல்யா பேசுவதற்காக வாயை திறந்த வினாடி விடுதி வாசலில் ராஜசேகரனின் கார் வந்து ஓசைப்படாமல் நிற்க டிரைவர் கோபால் நவீனாவோடு கீழே இறங்கிக் கொண்டிருந்தான். அம்மா! நவீனா கத்திக்கொண்டே அகல்யாவை நோக்கி ஓடி வர அகல்யா கையை உதறி கொண்டாள். குட்டி பிசாசு இங்கேயும் வந்துடுச்சே. ஓடி வந்து தன் மேல் தாவிய நவீனாவை வாரிக்கொண்டாள் வேண்டா வெறுப்பாய். அவளுக்கு முதலாய் நவீனா மேல் எரிச்சலாய் வந்தது. இழுத்து வைத்து கொண்டு முதுகில் ஓங்கி அறைய வேண்டும் போல் தோன்றியது. அகல்யா, நீ புறப்படு, நாகராஜ் சொன்னான். நவீனா முறைத்தாள். எங்க அம்மா பேரு அகல்யா இல்ல, பூர்ணிமா. எங்க அம்மா பேரை எதுக்காக தப்பா சொன்னேன்? கேட்டவள் தன் பிஞ்சு கைகளால் நாகராஜின் வலது தொடையில் ஓங்கி குத்தினாள்.